வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள். இன்று செய்தியாளர்களது சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பற்றியான சில கேள்விகளை கேட்டுள்ளனர். இதற்கு பதிலளித்த ஜெயக்குமார் அவர்கள், கொசுவை பற்றி என்னிடம் கேள்வி கேட்க வேண்டாம், இருந்தாலும் நான் பதில் கூறுகிறேன். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிச்சயம் ஒரு மிக மோசமானவர். அவர் எந்த ஒரு அரசியல் கொள்கைக்கும் உட்பட்டவர் கிடையாது. வாய்க்கு வந்ததை கூடுவார், திமுகவின் கைக்கூலியாக செயல்படுவார் என்றும் கொசு என்றும் அவரை கூறியுள்ளார். இதனால் கடும் கோபமடைந்த ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் ஜெயக்குமார் அவர்களது வீட்டிற்கு முன்பாக குவிந்துள்ளனர். அவரது கார் கண்ணாடிகளையும் உடைத்துள்ளனர். தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் முதல்வராக இருந்தபொழுது காலில் விழுந்து மரியாதையாக இருந்த ஜெயக்குமார் அவர்கள் பச்சோந்தியாக எடப்பாடிக்கு பின்னால் இருக்கிறார். நாளையே செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை கட்சியில் இணைத்து முக்கிய பதவி கொடுத்த பிறகு இதே ஜெயக்குமார் அந்தர்வல்ட்டி அடிப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போதும் ஓபிஎஸ் அவர்கள் மன்னிக்கத்தான் செய்வார் என்றும் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள். ஓபிஎஸ் அவர்களை முதல்வராக 3 முறை தேர்வு செய்யப்பட்டவர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் நியமனம் செய்யப்பட்டவர். அதை ஜெயக்குமார் அவர்கள் மறந்துவிடக் கூடாது. தற்பொழுது உனக்கு எம்எல்ஏ பதவியும் கிடையாது, மக்கள் உன்னை புறக்கணித்து விட்டார்கள் என்றும் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள். யாரை பார்த்து கொசு என்று கூறுகிறாய்? ஒன்று, உன்னுடைய ஒட்டுமொத்த பச்சோந்தித்தனத்தை எடப்பாடியுடன் நிறுத்திக்கொள். பொதுவெளியில் அவமரியாதையாக பேச வேண்டாம். குறிப்பாக இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பித்தது என்றால், ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை கட்சியில் இணைக்க முடியாது என்று கூறிய பிறகு ஓபிஎஸ் அவர்கள் அதை பற்றி ஒரு தகவலை வெளியிட்டார். அதிமுகவில் ஆர்பி உதயகுமார் எப்படி இருந்தவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. உண்மையை நான் கூற மாட்டேன், அது பரம ரகசியம் என்பதற்கேற்ப தெரிவித்திருந்தார். அந்த ரகசியத்தை சொன்னால் அரசியலுக்கு நல்லதல்ல, அது உட்கட்சி விவகாரம் என்பதையும் மரியாதையுடன் தெரிவித்திருந்தார் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் அதே மரியாதை ஜெயக்குமார் அவர்கள் கொடுத்தாரா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அரசியல் நாகரிகம் இல்லாதவர் தான் ஜெயக்குமார் அவர்கள். இதனால் கடும் கோபமடைந்த ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டத்திற்குள் வந்தாலும் ஜெயக்குமார் தென் மாவட்டத்திற்குள் வந்தாலும் நிச்சயமாக நாங்கள் மிக மோசமானவராக நடந்து கொள்வோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது ஜெயக்குமாரின் கார் கண்ணாடிகளும் உடைக்கப்பட்டது சரியா என்பதை